சிங்கமும் ஓநாயும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்பா அம்மா பிடிச்சா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு அடர்ந்த காட்டுல மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சா. அந்த காட்டுல சிங்கம் புலி என்று எந்த ஒரு வேட்டையாடுற மிருகமும் இல்லையாம். இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த காடு ஒரு நாள் ரொம்ப சோகமாயிடுச்சா. ஏன்னா சிங்கம் ஒண்ணு அந்த காட்டுக்குள்ள வந்துருச்சா. எல்லா மிருகங்களும் பயத்தோடு வாழ்ந்து வந்துச்சா. அதுவும் அந்த காட்டுல ஒரே ஒரு சிங்கம் வந்துச்சா. அந்த ஒரே ஒரு சிங்கத்துக்கும் இந்த காட்டுல இருக்கிற அத்தனை மிருகங்களும் ரொம்ப பயத்துல இருந்துச்சா. சோனு உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த காட்டுல ஒரு பெரிய சிங்கம் ஒண்ணு வந்துருச்சாம். வந்து வேட்டையாடுதே. ஆடு, கழுத, ஓநாய் இந்த மாதிரியான மிருகங்கள தான் வேட்டையாடு சாப்பிட்டு இருக்குதாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஷோனு. நீ கூட பரவால்ல. ஓநாய் கூட்டமா வாழ்ந்துட்டேன். ஆனா அந்த சிங்கம் என்ன தொரத்தி இருந்துச்சுன்னா, என்னால சீக்கிரமா ஓடக்கூட முடியாது தெரியுமா? எத்தன நாள் தான் இப்படியே பயந்து பயந்து சாவறதுன்னு தெரியல சோனு. எப்படியாச்சும் அந்த சிங்கத்த அந்த காட்ட விட்டு வெளியில அனுப்பணும். நீ வேற சோனு பறவைய கூட அந்த சிங்கம் விட்டு வைக்கிறதே இல்லையாம். நேத்து நான் சாப்பாடு தேட போனேன். அந்த இடத்துல ஒரு கழுதைய இந்த சிங்கம் வேட்டையாடிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப சின்ன கழுதை. அதனாலதான் அந்த கழுதையினால ஓடக்கூட முடியல. அதான் ஈஸியா புடிச்சு அது சாப்பிட்டுருச்சு. நான் அந்த சிங்கம் வேட்டையாடுவத பார்த்ததிலிருந்து இறக்கே போகல. 2 நாளா சாப்பிடவே இல்ல தெரியுமா? எதற்கும் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் அந்த ஒரு சிங்கத்துக்கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அது அவ்வளவு பலசாலி, எல்லாத்தையுமே இரையாக்கிரும். எப்படியாவது அந்த சிங்கம் இந்த காட்டை விட்டு போய்விடும். நம்பிக்கையோடு இருங்க. அந்த சிங்கம் போறதுக்குள்ள நம்மள கூட இரையாக்கிரும். எங்க போறதா இருந்தாலும் ரொம்ப கவனத்தோடு போங்க. ஏன்னா அந்த சிங்கம் சத்தம் போட்டுட்டு வராது. ரொம்ப சைலண்டா வந்து நம்மள கொன்னு சாப்பிட்டு போயிரும். எப்படியோ நம்ம 3 பேரும் உயிரோட இருக்குமேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அந்த சிங்கத்துக்கு எல்லா விலங்குகளும் இரையாதான் தெரியும். அந்த சிங்கம் மானை சாப்பிட்டா செத்துரும். எனது அந்த சிங்கம் மானை சாப்பிட்டால் செத்துருமா? நம்ம காட்டுல தான் ஏகப்பட்ட மான் இருக்குகே. ஆமா, அந்த சிங்கம் மானை சாப்பிட்டால் செத்துரும். அந்த சிங்கம் இன்னும் மான வேட்டையடி சாப்பிடல. அதனாலதான் அந்த சிங்கம் இன்னும் உயிரோட இருக்குது. இந்த காட்டுல ஏகப்பட்ட மான் இருக்குதுதான். ஆனா அந்த சிங்கத்துக்கு எங்க மான் இருக்குதுன்னு தெரியல. நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த சிங்கத்துக்கு நண்பனாகி நம்ம 3 பேரும் சிங்கத்தோட வீட்டுக்கு போலாம். சிங்கத்துக்கு தேவையான உணவை எங்க இருக்குதுன்னு நம்ம 3 பேரும் சொல்லலாம். அப்பா அந்த சிங்கம் நம்ம சொன்ன இடத்துக்கு போகும். அங்க ஏகப்பட்ட மான பார்த்து அது சந்தோஷப்படும். மான வேட்டையாடும், வேட்டையாடி சாப்பிடும். சாப்பிட்டு செத்துரும். இதுதான் நம்மளோட பிளான். ஓகேவா? அப்பா, இப்பயாச்சும் ஒரு பிளான் போட்டோம். வாங்க நண்பர்களே, போலாம். எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. இந்த காட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம நிறைய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டோம். இனி கொஞ்சம் விலங்குகள் மட்டும்தான் இந்த கார்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். அதையும் வேட்டையாடி சாப்பிட வேண்டியதுதான். நான் இந்த காட்டுக்கு வந்தது தெரிஞ்ச இந்த விலங்குங்க நான் வந்தாலே எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்குதுங்க. அதனால விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப தாமதமாகுது. என்ன பண்றது, பசிக்குதுன்னா வேட்டையாடி சாப்பிட்டு தானே ஆகணும். சும்மாவே இருந்தா எப்படி நமக்கு உணவு வரும்? இந்த காட்டுல இருக்கிற மொத்த விலங்குகளையும் பறவைகளையும் நாம சாப்பிட்டு தான் இங்கிருந்து போகணும். சிங்கமே நில்லு. நாங்க 3 பேரும் உனக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கோம். நாங்க 3 பேரும் உனக்கு உதவி பண்றோம். அதுக்கு நீ எங்கள சாப்பிடக்கூடாது, சரியா? ஹஹஹஹா. என்னது, நீங்க 3 பேரும் எனக்கு உதவி பண்றீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வேட்டையாட போலான்னு நினைச்சேன். ஆனா நீங்களே வந்து சிக்கிட்டீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க 3 பேரும் இங்கிருந்து போன மாதிரிதான். ஹா 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 ஹா. சிங்கமே, நாங்க 3 பேரும் உன்னை ஏன் தேடி வந்திருக்கோம் தெரியுமா? எங்க 3 பேத்துக்கும் உனக்கான உணவு எங்க இருக்குன்னு தெரியும். அதான் உன்னை தேடி வந்தோம். எங்கள நீ கட்டாயமா சாப்பிடலாம். ஆனா நாங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டு அங்க உணவு இல்லைன்னா எங்களை சாப்பிடு. கண்டிப்பா உனக்கு பிடிச்ச உணவு எல்லாம் நாங்க சொல்ற இடத்துல இருக்கும். அப்படி நீங்க சொல்ற இடத்துல எனக்கு தேவையான உணவு இல்லைன்னா நீங்க 3 பேரும் தாண்டா எனக்கு உணவு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்கடா. வாங்க போகலாம். நான் உங்களை நம்புறேன். இனிமே நீங்க 3 பேரும் தான் எனக்கு தேவையான உணவை நீங்க எடுத்துட்டு வந்து தரணும். சரியா? நான் முதல்ல இந்த மான போய் வேட்டையாடி சாப்பிட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மான பார்த்தாலே ரொம்ப ருசியா இருக்குன்னு தெரியுது. வாங்க நண்பர்களே, போலாம். அந்த சிங்கம் அந்த மானை சாப்பிட்டு கண்டிப்பா செத்துரும். ஏன்னா அந்த மான்கள் எல்லாம் இங்க இருக்கிற விஷச் செடிகளை சாப்பிடும். அதனால அந்த மானோட இறைச்சி ஃபுல்லா விஷமா தான் இருக்கும்.
நம்ம 3 பேரும் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சதே பெருசு. இந்த சிங்கம் இந்த காட்டுல இருக்கிற பாதி விலங்குகளை சாப்பிட்டுருச்சு. அதுக்கெல்லாம் இந்த சிங்கத்துக்கு தேவைதான். இந்த 3 நண்பர்களும் சேர்ந்து எப்படியோ இந்த சிங்கத்தை கொன்னுட்டாங்க. இனிமே இந்த காடு ரொம்பவே சந்தோஷமாயிருக்கும். இந்த 3 நண்பர்கள் போல நீங்களும் ஸ்மார்ட்டா செயல்படுங்க. வெற்றி நிச்சயம்.